செல்லம்மா சீரியல்ல மேகா சொன்னபடியே சுரேந்தர் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. சுரேந்தரும் திமிரா பேசி இந்த வீட்டை விட்டுலாம் என்னால எங்கேயும் போக முடியாது, உன்னால முடிஞ்சதை நீ பண்ணுன்னு ரூம்குள்ள போய் உட்காந்து கதவை போட்டிக்கிறான். மேகா சொன்ன மாதிரியே போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள வந்து சுரேந்தரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாங்க. கோவப்பட்ட சுரேந்தர் மனோகர் கிட்ட, நீயா போலீஸ்ல புடிச்சு கொடுக்குறீங்க, இந்த மேகாவோட சாவு என் கையில தான், அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு சவால் விடுறான். செல்லம்மாவை பார்க்கணும்னு மலர் அடம் பிடிச்சி சித்தார்த் கூட ஸ்டேஷனுக்கு போறாங்க. மலரும் செல்லம்மாவை பார்த்து அழுதுகிட்டே, அம்மா நானும் உன் கூடவே இங்க இருந்துடுறமா, இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல. இல்ல மலர், அப்படிலாம் நீ சொல்லக்கூடாது, அம்மா திரும்பவும் உன்னை பார்க்க வருவானான்னு தெரியல, நீ அடம் பிடிக்க கூடாது மலர், நீ நல்ல பொண்ணா இருக்கணும், உன்னை பாத்துக்கிறதுக்கு சித்தார்த் சார் தாத்தா பாட்டின்னு இருக்காங்க, அம்மா நினைச்சு கவலைப்படாதுங்கிறாங்க. ஸ்டேஷன்ல இருந்த இன்ஸ்பெக்டரும், சித்து சார் குழந்தைங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டு வரக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, அந்த குழந்தை அழுது அடம் பிடிக்குது பாருங்க, நீங்க குழந்தைய கூட்டிட்டு போயிடுங்கிறாரு. அடுத்த நாள் செல்லம்மாவை கோர்ட்ல ரிமாண்ட் பண்றதுக்காக கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. செல்லம்மா தன்னோட குடும்பத்தை பார்த்து, யாரும் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா இது எல்லாமே கடவுளோட விதி, அவர் என்ன நினைக்கிறாரோ அதான் நடக்கும், சித்து சார் தயவு செஞ்சு மலரை மட்டும் கை விட்டுறாதீங்க, அவளை பத்திரமா பாத்துக்கோங்க, நல்லபடியா படிக்க வச்சு பெரிய ஆளாக்குங்க, எல்லாத்துக்கும் அப்பா அம்மா நீங்களும் மலரை பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்து இந்த மேகா சந்தோஷப்பட்டு சிரிச்சு, பாத்தீங்களா மாமா, இதுக்காக தான் நான் செல்லம்மாவை பார்க்கணும்னு கோர்ட்டுக்கே வந்தேன், அழுத பாக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா, என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சால, இப்போ தண்டனை வாங்கிட்டு ஜெயிலுக்குள்ள போறதை நான் பார்க்கணும், அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, இது கேட்ட மனோகரம், ரொம்ப தப்புவா மேகா, ஒண்ணு செய்யாத செல்லமா ஜெயிலுக்கு போறதை நினைச்சு அவங்க குடும்பமே வருத்தப்படுறாங்க, அதை பார்த்து நீ ரசிக்கிறதுனா என்ன சொல்றதுன்னு தெரியல, சிலதுங்கெல்லாம் பட்டாதான் திருந்தும்னு சொல்லுவாங்க, ஆனா நீ எவ்வளவு பட்டும் திருந்த மாட்டேன்னு தெரியுது அப்படிங்கிறாரு. மேகா எதிர்த்திருப்ப வக்கீல் கிட்ட, மேடம் நான் செல்லம்மா ஜெயிலுக்கு போறத பார்க்க தான் நான் இங்க வந்தேன், செல்லம்மா மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கட்டும், அவளுக்கு எதிராக வாதாடி அவளை வெளியே வராத மாதிரி செஞ்சிருங்க, உள்ளே கடந்து இருக்கட்டும், இப்பதான் நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க. இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது.